திருச்சி பிஆர்சிஐ சிறப்பு நிகழ்வில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவல்துறை மனு மீது நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு தகவலை முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். ஓவர் டு யூ. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நரேஷ், ரமேஷ், கார்த்திக் ஆகிய 3 பேரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட திருவல்லிக்கேணி போலீசார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த மனு நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த மூவரும் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. அப்போ திருவல்லிக்கேணி சரக காவல் உதவி ஆணையர் அழகு சாட்சி கூண்டுல ஏறி சில விவரங்களை விளக்கம் அளித்தாரு. அப்போ அவர் இந்த விவகாரத்துல குற்றச்செதி உண்மையை வெளிக்கொண்டு குற்றத்தினுடைய உடந்தையாக இருந்தவங்களை கண்டுபிடிக்கவும், அதே போல சட்டவிரோத பண பரிமாற்றங்களை கண்டறிவதற்கும் ஆதாரங்களை கைப்பற்றுறதுக்கும் வேண்டி இருக்கிறதுனால இவங்க 3 பேரையும் 5 நாட்கள் காவலில் வச்சு விசாரிக்க அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை விடுத்தாரு. அது மட்டும் இல்லாம போலீஸ் காவல்ல அவங்க உடல் ரீதியாவோ இல்ல மன ரீதியாவோ துன்புறுத்தப்பட மாட்டாங்க என்ற உறுதியையும் அவர் அளித்தாரு. தொடர்ந்து போலீஸ் காவல்ல அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு சம்பந்தப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் விளக்கம் கேட்டபோது அவர்கள் இதுக்கு வேண்டாம் என்ற ஒரு ஆட்சேபத்தை அவர்கள் தெரிவித்தாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது, ஏற்கனவே எங்க வீடுகள்ல சோதனை நடத்தியிருக்காங்க, வெள்ளை காகிதத்துல மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்காங்க, தங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறனால இந்த தங்களை போலீஸ் காவல்ல அனுப்பக்கூடாது என்ற ஒரு ஆட்சேபத்தை அவர்கள் தெரிவித்தார்கள். தொடர்ந்து இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட 3 தரப்பிலும் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வாதிடும் போது, ஆட்சியை கவிழ்ப்பது என்பது தீவிரவாதத்துடன் தொடர்புடையது, புகாரின் உண்மைத்தன்மையை கண்டறியாமலே இதுவரைக்கும் 9 பேரை கைது செஞ்சிருக்காங்க, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரரையும் இந்த விவகாரத்துல தொடர்பு இருப்பதா சொல்லியிருக்கதே தீய எண்ணத்தோடு இந்த அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறது தெளிவாகிறது. அது மட்டும் இல்லாம புகார்தாரர் 2 நாட்கள் அமைதியா இருந்துட்டு அதுக்கு பிறகுதான் இந்த புகார் கொடுத்திருக்காரு. அதனால மூவரையும் காவல்ல வச்சு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு இவங்களுக்கு ஜாமீன் வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ முன்வைத்தாரு. அதே சமயம் காவல்துறை தரப்பில் ஆஜரான அருண் அன்புமணி தன்னுடைய வாதத்துல சட்டப்பேரவைக்கு முதல் முறையா செல்லக்கூடிய எம்எல்ஏக்கள் அப்படிங்கறதுனால புதிய அனுபவத்துடன் ஒரு குழந்தை போல இருந்தவருக்கு தங்கள் கட்சியினுடைய ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கில் ஒருவர் தன்னை அணுகும் போது எந்தவித அச்சத்துல இருந்தாரோ அந்த அச்சத்தின் அடிப்படையில தான் அவர் புகார் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே ஐபோன் பயன்படுத்தியிருக்காங்க, எல்லா தகவல்களையும் அழிச்சிருக்காங்க. கரூர்ல கைது செய்யப்பட்டவர் அளித்த ஒப்புதல் வாக்கு மூலம் தான் இந்த வழக்குல ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்தது. ஒருவர் வீட்டுல 1 லட்சம் ரூபாயும் இன்னொரு வீட்டுல 13 லட்சம் ரூபாயும் கைப்பற்றப்பட்டிருக்குது. குதிரை பேரம் பேசப்பட்ட அந்த 35 கோடி ரூபாய் என்பது ஒரு சிறிய தொகை அல்ல. இவ்வளவு பணம் எங்க இருந்து அவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கறத விசாரிக்க வேண்டியிருக்க காரணத்தினால 3 பேரையும் காவல்ல வச்சு விசாரிக்கணும், அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் முன்வைச்சாரு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கார்த்திகேயன் இந்த 3 பேரையும் காவல்ல வச்சு விசாரிக்கிறது அனுமதி கோரிய அந்த மனு மீதான உத்தரவை நாளை தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. திருச்சி பிஆர்சிஐ சிறப்பு நிகழ்வில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.